ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி படிக்கலாமா? ஹாய், ஐ எம் டீனு. திஸ் இஸ் மீனு. We are going to study with you. Let us study well. Come friends. Come. Today we have physics class in the last period. Our teacher introduced a new lesson called laws of motion to us. She read out the first paragraph. She asked us to explain the concepts with the examples. It is a task given to us for the next class. இது என்னங்க பெரிய மேட்டர்? மீனு, இதுதான் நம்ம டீச்சர் நமக்கு கொடுத்துருந்த டாஸ்க். நான் ரீட் அவுட் பண்ணட்டுமா? Human beings are so curious about things around them. Things around us are related to one another. Some bodies are at rest and some are in motion. அது என்ன? Some are at rest, some are in motion. Another thing, things around us are related to one another கொடுத்துருக்காங்க மீனு. எப்படி மீனு? அப்போ நீ எனக்கு சொந்தக்காரியா? ஓகே, கொஞ்சம் யோசிப்போம். How is it possible? I am thinking. மீனு, I got an idea. இன்றைக்கி லாஸ்ட் பீரியடில் நடந்தது எக்ஸாம்பிளாக சொல்லலாம் மீனு. இன்றைக்கி ஃபிசிக்ஸ் மிஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்களா? நம்மளாம் லிசன் பண்ணிகிட்டு இருந்தோமா? அப்போ பார்த்து பெல் அடித்ததா? நம்ம எல்லாம் பேக் எடுத்துக்கிட்டு ஃபார்முலா 1 ரேசஸ் மாதிரி கேட்டை நோக்கி ஓடினோமா? இது எல்லாமே தனித்தனியான ஈவெண்ட்ஸ், பட் தே ஆர் ரிலேட்டட் டு ஒன் another. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜன்னல் கதவை திறந்த உடனே காற்று வருது, ஃபேன் சுவிட்சை போட்டோன்னா ஃபேன் பிளேட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ நத்திங் அரவுண்ட் அஸ் எக்ஸிஸ்ட் அலோன். ஒன் ஈவெண்ட் அஃபெக்ட்ஸ் another one. ஸோ we can say that all things around us are related to one another. இப்போ புரிஞ்சிருச்சா? திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் another. நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளன. அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ ஓய்வு நிலைனா என்ன, இயக்க நிலைனா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். மீனு, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்ப்போம். மீனு சொன்ன எக்ஸாம்பிள் இதுதான். அவங்க அப்பா ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறத அவர் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தா. லாஜிக்காக பார்த்தா அது கரெக்டு. ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டோட டெஃபினிஷன் அது கிடையாது. ஆனால் அவர் அசையாமல் ஒரே நிலையில் மாறாமல் இருந்தார் அப்படின்னா அது ஓய்வு நிலை அல்லது ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சுற்றியுள்ள பொருட்களை ஒப்பிடும் பொழுது ஒரு பொருள் தனது இடத்தை மாற்றாமல் இருப்பது ஓய்வு நிலை என்று சொல்லப்படும். A body is at rest if its position does not change with respect to its surroundings. Now we know about rest. Then what is motion? இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பால் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. The ball is at rest. When it is kicked, it starts to move. This is called motion. Definition of motion பற்றி படிப்போம். A body is said to be in motion if its position changes with respect to its surroundings over time. சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பொசிஷனில் இருந்துச்சு அந்த பால்? ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தது. அது என்ன ஆச்சு? கிக் பண்ணோன்னே அது மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் மோஷன். ஒரு பொருள் தன்னை சுற்றியுள்ள பொருட்களுடன் ஒப்பிடும்போது தனது இடத்தை மாற்றினால் அது இயக்கத்தில் உள்ளது என்று கருதி கொள்ளப்படும். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நோ சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னா ரெஸ்ட், சேஞ்ச் இன் பொசிஷன்னா மோஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா? இதில் 2 பாயிண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் another அப்படின்ற பாயிண்ட்டையும், நெக்ஸ்ட் சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட், சம் ஆர் இன் மோஷன் அப்படின்றத பாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் ஒன், ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். மீனும் நம்ம பார்க்குக்கு போவோமா? ஓ, ஜாலி வரியா? ஓகே, பஸ்ஸில் போவோம். ஓகே. மீனு, பஸ் வந்துருச்சு. ஏறு. மீனு, இப்போ நம்ம படித்ததை ரிலேட் பண்ணி ஹவு ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட்னு பார்ப்போமா? ஓகேயா? யூ ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. எனக்கு பக்கத்தில் நீ உட்காந்துருக்கு. ஃபார் மீ யூ ஆர் அட் ரெஸ்ட். எனக்கு நான் உன்னை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறேன்? நீ ரெஸ்ட்டில் இருக்கிறேன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறேன். கரெக்டா? மீனு, இப்போ பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறாரு. நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கிறதையும் நம்ம பஸ்ஸு மூவ் ஆகிறதையும் பார்த்துட்ருக்காரு. அவரோட பார்வையில் நாம் இப்போ மோஷனில் இருக்கிறோம். புரியுதா? நீ ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க. சூப்பராக இருக்குது. மீனு என்ன சொன்னான்னா,
இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் ஸ்பீடாக போய்கிட்டே இருப்போம். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோன்னா மரங்கள் எல்லாம் ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா மரங்கள் எல்லாம் மூவ் ஆகுதா? இல்லை, நம்ம தான் மூவ் ஆகுறோம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மரங்கள் வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக மரங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அது வெளியில் நம்ம நின்று பார்க்கும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுறது மரங்கள் ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ட்ரெயினில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது மரங்கள் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. சூப்பராக சொல்லிட்டேன் மீனு. மோஷன் டிபெண்ட் ஆன் அப்சர்வர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். The same object can be at rest for one observer and in motion for another. ஓய்வு நிலையும் இயக்கமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அவை பார்ப்பவரின் அல்லது குறிப்பு பொருளின் அடிப்படையில் மாறும். பார்ப்பவரின்னா யார்? அப்சர்வர். யார் பார்க்குறாங்கன்றது, குறிப்பு பொருள்ன்றது என்னன்னா எந்த இடத்துலேருந்து அதை பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து மாறுபடும்னு சொல்கிறாங்க. ஸோ மீனோ நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்மா. நாளைக்கு கிளாஸில் போய் ப்ரெசன்ட் பண்ணி கலக்குவோம். வா 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 ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபன் பண்ணிக்கிட்டே படிப்போம். பை பாய்.